மோடி அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் இந்த டார்மாக்குமாங்க, அதில் நின்றவர்கள் அண்ணாமலையும் ஒருத்தர் கடைசியாக நின்று கொண்டிருந்தார். மோடி இறங்கின உடனே கிட்டு கிட்டு கிட்டுன்னு நேராக போய் அண்ணாமலையை கையை பிடித்து குலுக்கினார். மோடிக்கு அண்ணாமலை மீது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை. எதனால சார் மதிப்பு மரியாதை? அண்ணாமலை ரொம்ப பார்க்கறதுக்கு இதுவாக இருக்காரு இல்லை சார். குருமூர்த்தியை பார்க்கறது ஒன்லி கேட்டு விசிட்டா இல்லை, கண்டிப்பாக இல்லை. குருமூர்த்தியிடம் எல்லா விஷயங்களையும் பேசுவார். தமிழ்நாட்டில் பார்ட்டி இதெல்லாம் எப்படி இருக்கு, பிஜேபியோட கள நிலவரம் என்ன, தென் பிஜேபியில் இப்போ எல்லாருமே சொல்றாங்களே அண்ணாமலைக்கு மறுபடியும் பதவி கொடுக்கலாமா வேண்டாமா, பதவி கொடுக்காவிட்டால் அண்ணாமலை கள நிலவரம் பார்த்துப்பார். தமிழ்நாடு பிஜேபிக்கு அவர் தான் பிரசிடென்ட், கள நிலவரம் பார்த்துப்பார். சீனியர் லீடர் உங்க இதில் இன்னும் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார், இவங்க இருக்காங்க, அந்த மாதிரி லீடர்ஸை போட்டு அவங்க என்ன பண்ணணும், மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கோஆர்டினேஷன் எஃபோர்ட் அவங்க பார்த்துக்கணும். ஆட்சியில் பங்கு எப்போத்தார் கிடைக்கும்? உங்களுக்கு 100 சீட்டில் நீங்கள் நின்னாதான். ஏன்னா அவளை நின்று ஜெயிச்சேன்னு வச்சுங்க, மீதி இதுக்கு நீங்கள் யூ ஷுட் டிபெண்ட் ஆன் தி அலையன்ஸ் பார்ட்னர். இல்லாட்டா அவங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்கன்னா மைனாரிட்டி இது கவுந்துரும். அப்போ அண்ணாமலை என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் தாங்க உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ அமித்ஷா நிலைமையை பாருங்க. அமித்ஷா அதனால தான் இப்போ குருமூர்த்தி கிட்ட பேசுறார், மற்ற லீடர்ஸ் கிட்ட பேசுவாங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை, பல சந்திப்புகள், பல வியூகங்கள், பல பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். குருமூர்த்தி அவர்களுடைய வீட்டில் அமித்ஷா அவர்கள் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இதை பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த தலைவர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த 10 நாட்களாக பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களே சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரனா அப்படிங்கிறது குறித்து அவர் சரியான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அமித்ஷா என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த தலைவர் பதவி குறித்து அமித்ஷா அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்? இதில் அமித்ஷா என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத விட பிஜேபியோட தலைமை இது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அதுதான் முக்கியம். அமித்ஷா இந்த முடிவு எடுப்பாருன்னு சொல்லிவிட்டா என்ன ஆகுது? ஓ, பிஜேபியில் இப்போ ஜனநாயகமே இல்லையா அப்படின்னு ஆகிடும். இல்லை, ஜனநாயகம் உண்டு. அமித்ஷா வந்திருக்கிறது மற்ற எல்லா தலைவர்களையும் சார் அதாவது தேர்ந்தெடுப்பாங்க. மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறச்ச மாவட்ட தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், இவங்க எல்லாரும் இருக்குது. அந்த ஹை லெவலில் இவங்க சேர்ந்து மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ புதுசாக இப்போ இதுவும் போட்டாங்க. பிஜேபியில் என்ன சொன்னாங்க, மாநில தலைவராக இருப்பதற்கு புதுசாக ஒரு கண்டிஷன், குவாலிஃபிகேஷன் என்ன கொண்டு வந்தாங்க. 3 டேர்ம் தீவிர உறுப்பினராக இருக்கணும். அதாவது எல்லாருமே மெம்பர், ஆனால் தீவிர உறுப்பினர், ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். 2வது கட்சியில் 10 வருஷமாக இருக்கணும் அப்படின்னு புதுசாக போட்டாங்க. எதுக்கு இதை போட்டாங்க என்ன? அதாவது நிறைய பேர் போட்டி போடுறதுனால இது எல்லாருமே கொஞ்சம் எலிமினேஷனாக இதை கொண்டு வந்தால் நிறைய பேர் போட்டியிலேருந்து விலகிப்பாங்க அப்படிங்கிற ஐடியாவா தெரியவில்லை. ஆனால் கட்சியில் தொண்டர்கள் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ சர்வே ஒன்று போட்டாங்க. அந்த சர்வேல நானும் கலந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்கேன். பிஜேபிக்குள்ளே இன்டர்னல் தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளே என்ன யார் அண்ணாமலை தலைவர் பதவிக்கு மீண்டும் வர வேண்டுமா வேண்டாமான்னு. இப்போ இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. அமித்ஷா அவர்களோட அந்த ஸ்டேஜில் 6 பேர் யாரெல்லாம் கூட அமர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல. இதுக்கு 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி ராமேஸ்வரம் பாம்பனை திறந்தாங்க. ஆமாம், பாம்பன் பிரிட்ஜு. அப்போது மோடி அவர்கள் இருந்தார். மோடி அவர்கள் பக்கத்தில் யார் யார் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் அண்ணாமலை அவர்கள் இல்லை, நயினார் நாகேந்திரன் இருந்தார் அந்த இதில். அப்பயே மக்கள் பேசி கொண்டார்கள், என்ன நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அண்ணாமலை இல்லையா அப்படின்னு. ஆனால் மோடி அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் இந்த டார்மாக்குமாங்க, அதில் நின்றவர்கள் அண்ணாமலையும் ஒருத்தர் கடைசியாக நின்று கொண்டிருந்தார். மோடி இறங்கின உடனே கிட்டு கிட்டு கிட்டுன்னு நேராக போய் அண்ணாமலையை கையை பிடித்து குலுக்கினார். மோடிக்கு அண்ணாமலை மீது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை.
எதனால் சார் மதிப்பு மரியாதை? அண்ணாமலை ரொம்ப பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கார். இல்லை, செயல்பாடு, அண்ணாமலையுடைய செயல்பாடு. 2021 அந்த எலெக்ஷனில் எம்எல்ஏக்கு கரூரில் நின்று தோற்று போனார். ஐபிஎஸ் இதை ரிசைன் பண்ணிட்டு வந்து உடனே ஜூலை மாதத்தில் அவர் இது பண்ணி வச்சார், பதவி தமிழ்நாடு இதுக்கு நீங்கள் தான் இருக்கணும் பிரசிடெண்ட் அப்படின்னு பிஜேபிக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2023 ஜூலை 17ஆம் தேதியோ ஜூலை 27ஆம் தேதியோ ராமேஸ்வரத்தில் அமித்ஷா தொடங்கி வைத்தார் அந்த இவருடைய யாத்திரை என்டையர் 39 தொகுதிக்கும் போகிறதுக்கு. வெயில் மழை எல்லாத்திலும் அலைந்து திரிந்து அந்த அளவுக்கு பண்ணார். இதுதாங்க அவருக்கு பிடித்திருக்கு. அண்டு திருப்பூர்கிட்ட அந்த பண்டலமா அந்த இடத்துல ஒரு பல்லடத்தில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டார். அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருந்தேன். அந்த மீட்டிங் பார்க்க 4 லட்சம் பீப்புள் வந்திருந்தாங்க. அந்த பல்லடத்தில் மோடி வந்திருந்தார். ஹெலிபேடில் அங்கேருந்து இறங்கி உள்ளே வர்றார். அப்படி ஒரு கூட்டம்ங்க, அப்படி ஒரு கூட்டம். விஐபி பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லு. பல்லடத்தில் மோடி இவரை தட்டி கொடுத்தார். அப்புறம் நந்தனத்தில் மீட்டிங் நடந்தது, ஒய்எம்சிஏ. இப்போ நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? குருமூர்த்தி அவர்கள் கூட மீட்டிங் போகுது, அந்த ஒரு மீட்டிங்கில் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? குருமூர்த்திங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே பிஜேபிக்கு ஒரு சிம்பத்தைசர், ஓகேவா? இவர் இவங்களாமே பிஜேபி மேலே அப்படி ஒரு அபிமானம் இவங்களுக்கு உண்டு. ஓகே, அந்த விதத்தில் இவர் வரார், குருமூர்த்தி போய் பார்க்குறார். சார், குருமூர்த்தியை பார்க்குறது ஒன்லி கர்ட்டசி விசிட்டா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. குருமூர்த்தியிடம் எல்லா விஷயங்களையும் பேசுவார். தமிழ்நாட்டில் பார்ட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது, பிஜேபியோட கள நிலவரம் என்ன, தென் பிஜேபியில் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே அண்ணாமலைக்கு மறுபடியும் பதவி கொடுக்கலாமா வேண்டாமா, பதவி கொடுக்காவிட்டால் அண்ணாமலைக்கு இப்போ ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11.3% பிஜேபி எடுத்தாங்க. இப்போ அண்ணாமலைக்கு கொடுக்கவே அது அவுட் அண்ட் அவுட் டியூ டு தி எஃபர்ட் ஆஃப் அண்ணாமலை. பட் அண்ணாமலைக்கு இப்போ கொடுக்கல, வேற ஆளை கொண்டு வந்தேன்னு வச்சுங்க, இது வருமா? என்ன பண்ணுறது? இல்லை, அண்ணாமலைக்கு நான் கொடுத்து விட்டால் ஏடிஎம் கூட இப்போ தான் கூட்டணி வைத்திருக்கோம், அந்த கூட்டணியில் ஏதாவது முரண்பாடுகள் வந்துருமா, என்ன பண்ணுறது? இதெல்லாம் விசாரிப்பார். ஏன்னா குருமூர்த்தி சீனியர் பர்சன், கண்டிப்பாக நாலேஜபிள் பர்சன். ஷோக்கு அப்புறம் துக்ளக்கு இந்த அளவுக்கு எடுத்து நடத்துகிறார். அவருடைய இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் எடிட்டோரியெல்லாம். அந்த ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை இவரை குருமூர்த்தியை பார்த்து அவர் வீட்டில் பேசுவார். சும்மாவது இந்த கால்லாம் இல்லை, என்ன பண்ணலாம் எப்படி நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா பெரிய பெரியவங்களை கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு முடிவெடுக்க போகிறது அமித்ஷா இன் கன்சல்டேஷன் வித் பிஎம் மோடி. ஏன்னா நட்டா இருக்கார், இன்னும் வேறு தலைவர் கொண்டு வரல, இன் கன்சல்டேஷன் வித் நட்டா ஆல்சோ. இதுதான் தமிழ்நாட்டின் கள நிலவரம். இப்போ நீங்கள் யார் நினைக்கிறீங்க இவர் தலைவராக யார் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க? என்னால் இப்போ சொல்ல முடியல சார். ஏன்னால் என்னை கேட்டிங்கன்னு வச்சுங்க, அண்ணாமலை தான் வரணும் மறுபடியும். டைனமிக் யங் பர்சன் இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கார், அதனால் அண்ணாமலை தான் வரணும். என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவர் போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட்டணி உடைந்ததற்கு அவர் தானே காரணம். பழைய பேச்சு, அதை இப்போ கொண்டு வராதிங்க. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, என்ன சொன்னீங்க? ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க, ஓகேவா? ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டா அதனால் அண்ணாமலை தவறு. அந்த மாதிரி ஒரு கட்சி செஞ்சாங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். உங்கள் கட்சி வேறு, நிலைப்பாடு வேறு, இது வேறு. கூட்டணி வச்சுங்க. என்ன சொல்லுவீங்க? சார், போன தடவை மாதிரி உங்கள் கட்சியை பற்றி எங்கள் தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க, மெயினாக அண்ணாமலை. ஆனால் அவர் தாங்க லீடர் தமிழ்நாட்டுக்கு. அவர் தான், நான் இருந்தால் அதாங்க பண்ணுவேன். தமிழ்நாட்டுக்கு அவர் தாங்க லீடர் பிஜேபிக்கு. உங்கள் கட்சியை பற்றி உங்கள் தலைவர்களை பற்றி பேச மாட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க, பழசெல்லாம் விட்டுருங்க, அண்ணாமலையோடு சேர்ந்து செயல்படுங்க. அண்ணாமலையும் உங்களுக்கு வருவார், உங்களையும் பாசுவார், நீங்களும் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. இதுதான். அண்ட் ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கள நிலவரம் பார்த்துப்பார். தமிழ்நாடு பிஜேபிக்கு அவர் தான் பிரசிடென்ட், கள நிலவரம் பார்த்துப்பார். ஆனால் சீனியர் லீடர் உங்கள் இதில் இன்னும் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார், இவங்க இருக்காங்க, அந்த மாதிரி லீடர்ஸை போட்டு அவங்க என்ன பண்ணணும்? மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கோஆர்டினேஷன் எஃபர்ட் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏடிஎம் கூட பேசுறது, இவங்களோட பேசுறது, என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி என்ன பேசணும். நடுவில் ஏதாவது உரசல் வந்தால் அந்த உரசல் இமிடியேட்டாக அந்த லீடர்ஸ் போய் தடுத்து நிறுத்தி மறுபடியும் பழையபடி கொண்டு வரணும். சார், இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் ஒன்றுமே இல்லைங்க. அண்ணா, உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு முக்கியம் இந்த எலெக்ஷன், பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் இல்லை. ஆனால் பிஜேபி எதனால் வராங்க?
திமுக கழகத்தை அரசு பதவியிலிருந்து நீக்கணும், அதுக்காக தான் வராங்க. நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கெயின் வந்து இவங்களுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு. உங்களுக்கு நாளைக்கு முதல் மந்திரி, ஏன்னா நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அண்ணாமலையை கொண்டு வந்து நாங்கள் முதல் மந்திரியாவோ இல்லை பிஜேபி வேறு யாரோ கொண்டு வர போகிறதில்ல, நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிண்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி சீட்டை அலோகேட் பண்ணணும், எப்படி பண்ணணும். என்னை கேட்டால் இன்னும் ஏடிஎம்கேக்கு நீங்கள் 140, 150, 60 சான்ஸே இல்லைங்க. கூட்டணி ஆரம்பத்தில் உடஞ்சி போயிடும். ஆரம்பத்தை உடஞ்சி சிம்பிள் மெஜாரிட்டி 118, 125, 130ன்னு கேளுங்க. மீதி இருக்க 104 சீட் மற்ற பார்ட்டி கொடுக்கணும் என்டிஏல இருக்க கூட்டணிக்கு. அப்போ அதை பிஜேபி பார்த்துப்பாங்க. நீங்கள் 105 இது நிற்கிறீங்களா, 125, 30 சரி. இன்னும் கேட்டால் கூட்டணி கட்சி டிஎம்கேலே தான் நடக்க போகிறது சார். கூட்டணி ஆட்சி தான் சார் இனிமேல். அதனால் 118க்கு மேலே 120, 140 முடியாது. 100 வச்சு இங்கே போகிறோம். டிஎம்கே ஆட்டி ஏடிஎம்கே 100 சீட்டு வச்சுங்க. மீது 134 சீட் என்டிஏ அந்த கூட்டணி கட்சிகள் கொடுங்க. டிஎம்கே இருந்தால் விசிகே, எம்டிஎம்கே இது போன தடவை விசிகேக்கெலாம் 6 சீட்டு கொடுத்தீங்க. இல்லை, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், மினிமம் 15 கொடுங்கன்னு கேட்பாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஞாபகம் இருக்கா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. ஆட்சியில் பங்கு எப்போ சார் கிடைக்கும்? உங்களுக்கு 100 சீட்டில் நீங்கள் நின்னா தான். ஏன்னா அவளை நின்று ஜெயிச்சேன்னு வச்சிங்க. மீதி இதுக்கு நீங்கள் யூ ஷுட் டிபெண்ட் ஆன் தி அலையன்ஸ் பார்ட்னர். இல்லாட்டா அவங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்கன்னா மைனாரிட்டி இது கவுந்துரும். அதனால் ஏடிஎம்கேக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இல்லை சார், டிஎம்கே வெளில அனுப்பிச்சணும், அதனால் நீங்கள் கொடுக்குற சீட்டு 25 சீட்டு கொடுங்க, 30 சீட்டு கொடுங்க. இது தாங்க அண்ணாமலைக்கு பிடிப்பது இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க சார், தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன வேண்டும் என்றால் காங்கிரஸ் நடந்து கொண்ட மாதிரி நடந்து கொள்ள முடியாது. காங்கிரஸ் என்ன நடந்து கொண்டது? 1967க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் 58 வருஷம் ஆச்சு. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பதவிக்கு வர முடியவில்லை. எதனால் வர முடியவில்லை? நீங்கள் அன்றைக்கே உங்கள் லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் போயிடுது, தொண்டர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுது. அன்னிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்திரா காந்தி பீரியட்லேருந்து ஒத்தரும் ஐதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே இவங்க தோல் மேலே உட்காந்து சவாரி பண்ணிங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடுது? எங்களுக்கு எம்எல்ஏ போஸ்ட் வந்துருத்துப்பா, ராஜ்யசபாக்கு எம்பி வந்துருப்பா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ஒரு 10 சீட்டு கூட 15. அதுதான் தவறான அப்ரோச். அதை தாங்க அண்ணாமலை கூடாது என்கிறார். பிஜேபி கால் உண்ட வேண்டும் என்றால் ரிஜனல் பார்ட்டி அவங்க தோல் மேலே சவாரி பண்ண முடியாது. அதற்கு அண்ணாமலை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது ஒரு லீடருடைய ஸ்பீச். ஒரு லீடர் எப்படி பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலை பேசுகிறார். இது உங்களுக்கு தலைமை, பிஜேபி தலைமைக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இல்லைங்க, கூட்டணி உடஞ்சா என்ன பண்ணுறது? உடையும், என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அதனால தான் இதை ஒரு உடையாமல் இருக்கணும். அதே சமயத்தில் பிஜேபிக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கணும். அப்படின்னால் இவங்க தலைவரை வர மாற்றிடலாமாங்கிறாங்க. அது கட்சியுடைய இது. ஆனால் மாற்றினால் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. 3 டைம் சீனியர் மெம்பராக இருக்கணும், தென் 10 வருஷம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அண்ணாமலைக்கு சான்ஸ் இல்லை. அண்ணாமலைன்னு சொல்லிட்டா நாங்கள் ரேஸில் இல்லைன்னு. இப்போ இன்றைக்கி ஸ்ரீவாரி கல்யாண மண்டபம், அதில் தான் இப்போ இன்றைக்கும் நாளைக்கு மீட்டிங்கு. அங்கே செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எலக்ட் பண்ண போகிறச்சு யார் யார் நீங்கள் பிஜேபி பிரசிடென்ட் போஸ்ட்டை நிற்கிறீங்களோ ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதில் இவ்வளோ பேர் உங்களை ஸ்பான்சர் நாமினேட் பண்ணணும், செகண்ட் பண்ணணும், அதையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் யார் யார் கொடுக்குறாங்க, இவரும் கொடுக்க போகிறாரு அண்ணாமலை. இந்த குவாலிஃபிகேஷனை பார்த்தா அண்ணாமலைக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தாலும் யாருக்கு இருக்கும்? மூத்த லீடர்ஸ் தான் இருக்கும். மூத்த லீடரை வச்சுன்னு டைனமிக்காக பண்ண முடியுமா? அப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் தாங்க இப்போ உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ அமித்ஷா நிலைமையை பாருங்கள். அமித்ஷா அதனால தான் இப்போது குருமூர்த்தி கிட்ட பேசுகிறார், மற்ற லீடர்ஸ் கிட்ட பேசுவாங்க, எனக்குமா இருக்கவங்ககிட்ட பேசுவாங்க. என்ன பண்ணாலும் எப்படி அண்ணாமலையே ரிட்டைன் பண்ணலாமா, இல்லை அண்ணாமலையை தூக்கிவிட்டால்? ஆனால் அண்ணாமலை எங்களுக்கு களத்தில் வேணும், அண்ணாமலையும் வேணும், ஆனால் பதவி இருக்காது. அப்போ அண்ணாமலைக்கு எப்படி என்ன மாதிரி ஒரு சார் அவரை ஃப்ரீயாக விடுங்க சார், அவரை ஃப்ரீயாக விட்டு எல்லா இடத்துக்கும் போங்க, கேன்வாஸ் பண்ணுங்கள். அண்ணாமலைஜி இந்த 2026 நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஆனால் பதவி வேறு ஒருத்தர் கொடுக்க போகிறேன்னா அண்ணாமலை என்னை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் கேர். ஓகே கொடுங்க, களத்தில் இறங்கி நான் ஒர்க் பண்ணுமா பண்ணி தரேன் பார். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? இதுதான் அமித்ஷாவோட தலைவலி. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி.